நடந்தோம் மெதுவும் அப்படியே முள்ள மெதுவும் நடந்தோம். பெட்டிஷன் ஒரு காப்பி சேலம் மாவட்டம் கிங்கவல்லி வட்டம் ஆனையம்பட்டி ஊராட்சியில் ஆதி திராவிட நலத்துறை மூலமாக தாழ்த்தப்பட்ட இனத்திற்கு 25 ஆண்டுகள் ஆகியும் வீட்டு மனை கொடுக்கப்பட்டுள்ளது. வீட்டு மனையின் சார்பாக பெட்டிஷன் ராமர் என்பவரும் வீராசாமி என்பவரும் ஆகிய இருவரும் சேர்ந்து எங்களுக்கு பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுக்கின்றனர். அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்தை மீண்டும் மீட்டு தருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது என்னன்னா ஆதி திராவிட நலத்துறை மூலமா வீட்டு மனை கொடுக்கப்பட்டதுங்க. அவர் ஏற்கனவே அவர்கிட்ட நாங்க 10,000 பணம் கொடுத்துருக்குறோம். அதாவது வீட்டு மனை கேட்டு அவர் கொடுங்க, உங்க மேல எந்த ஒரு பெட்டிஷன் நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டாப்படி நாங்க 10,000 ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இப்ப என்ன பண்ணிட்டோம்னா எங்களை மீறி நாங்க ஒரு 50,000 கொடுங்கன்னு கேட்டாரு, நாங்க கொடுக்கல. எங்களை இல்லாம எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம அவரே கையெழுத்து போட்டு வீட்டினுடைய பட்டாவுடைய நகலை எடுத்து ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்காரு. தாக்கல் பண்ணிட்டு இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்த மனையும் கேன்சல் பண்ணிடணும். அதாவது வீடு கட்டணது கட்டாம இருக்கிறது எல்லாமே 53 பேருக்கு நாங்க இது பண்ணிடுவோம். அதனால அந்த இடத்துல நீங்க எதுவும் எங்களை மீறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த கேஸ் நாங்க வாபஸ் வாங்கணும் அப்படின்னா தலா யாருக்கும் தெரியாம வீராசாமியும் பெட்டிஷன் ராமரும் தலா 50,000 பணம் கொடுன்னு நிறுத்தி வராங்க. அவங்கள நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பாதுகாப்பும் கொடுக்கணும், பிளஸ் அந்த இடத்தை மீட்டும் தரணும். அவர் பாத்தீங்கன்னா இந்து பல்லர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவரால் சாதி கலவரம் ஏற்பட்டிருக்கு. ஒரு புறம் மர்டர் ஏற்பட்டிருக்கு, ஒரு பக்கம் போலீஸ் சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில வழக்கு நிலையில தான் உள்ளது. இரு சமுதாயமும் நாங்க இப்ப சமூக நல்லிணக்கத்தோட இருக்கிறோம். கேஸ் முடியும் தெரியாதுல இந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்யறாரு. இவரால மீண்டும் பெட்டிஷன் ராமராலையும் வீராசாமியாலும் மற்றும் பலரால மீண்டும் சாதி கலவரம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. இவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா மீண்டும் கலவரம் ஏற்படும் என்பது அச்சம் இருக்கு. அதாவது மனு நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட பலமுறை மனு கொடுத்துருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் இன்னவரையும் சரியான முறையில சரியான தகவல் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இப்ப நாங்க 53 பேரும் தனிநபரா ஒவ்வொருத்தரா மனு கொடுத்துருக்கிறோம். முறையா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எந்த வகையில் அது சாத்தியப்படும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி சப்போஸ் இது நடக்கல என்ன அடுத்த கட்ட முடிவு சட்ட ரீதியா நாங்க கையாளலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னுடைய பெயர் ஆமுத்தா பெரியசாமி என்கின்ற பேரறிவாளன், கிங்கவல்லி சட்டமன்ற தொகுதி செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6வது வார்டு கவுன்சிலர், ஆனையம்பட்டி.